எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோட பண்ணணும்னா என்னால முடியுமா? அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் சார் சொன்னாரு, நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ங்கிறது. ஸோ அது கடவுள்னால இவ்ளோ பெரிய ஹிட் ஆகும்னு நானும் எதிர்பார்க்கல. மலையாளம் சினிமாவில யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப ரீசென்ட்டா நான் ஒரு கேரளாவுல ஒரு ஷூட்டிங்காக போனேன். அந்த டைம்ல நியூஜென் குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. நானு யாரு 90ஸ் ஆக்ட்ரஸ் தான் நானு. ஸோ யாருமே தெரியாதுன்னால, அவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ முதல்ல என்கிட்ட ம் கவனிக்கல. அப்படியே போனாங்க கூட்டமா. கொ கொஞ்சம் ஒரு 10:30, 11:00 ஆகும்போது எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. என்னடா திடீர்னு பார்த்தா, விஜய் ஹீரோயினா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த ட்ரெண்ட் மாறியாச்சுன்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் எனக்கு எ என்னோட பொண்ணு இப்ப 11த் படிச்சுட்டு இருக்கா. ஓகே. அம்மா எனக்கு விஜய பார்க்கணும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்ல நான் சொன்னேனா, அவங்கள பார்க்கறதுக்கு இப்ப சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்ல. ஒன்ஸ் மோர்க்கு ஆக்சுவலி அப்புறமா நீங்க ஒன்ஸ் மோர் பண்ணேன். பூவே உனக்காக முடிச்ச பிறகு அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் எனக்கு இவ்ளோ தமிழ் பேச வரல அந்த டைம்ல. அப்போ இந்த ஃபங்ஷன் நடந்துச்சு. விழா பூவே உனக்காக வெற்றி விழா. வெற்றி விழா நடக்கும்போது ஆக்சுவலி நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டைம்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஏன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா மதர் டங்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் அது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆமா ஆகும். கனெக்ட் ஆகும். அப்ப அந்த டைம்ல அந்த சங்கீதா நம்ம பூவே உனக்காக என்னோட ஃப்ரெண்டு சங்கீதா வந்து என்ன ஹெல்ப் பண்ணி அவளுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு இருக்கு. அது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அவங்க. டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓ. சோ அது வந்து ரொம்ப இது. ஏன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதே பெரிய இது. ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்டா இருந்ததுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. இவங்க ரொம்ப மைண்ட் ரொம்ப பியூர். ரொம்ப க்ளோஸ் இல்ல நீங்க 2 பேரும். கண்டிப்பா. டைட்டில் ரோலே நம்ம தான் அப்படின்றது உங்களுக்கு அது தெரியும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த படத்துல உங்களுடைய ஸ்பேஸ் வந்து அது மட்டும் என்கிட்ட விக்ரமன் சார் சொல்லவே சொல்லல. ஆக்சுவலி விக்ரமன் சார் கிளைமேக்ஸ் என்னங்கிறதே சொல்லல என்கிட்ட. படம் பார்த்த பிறகுதான் எனக்கே